நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாளொரு மூலிகை பதிவில் நம்ம பார்க்க போகிறது அம்மான் பச்சரிசி அப்படின்ற இந்த மூலிகையை பற்றி தான். இதோட பூக்களை சாப்பிடக்குள்ள பச்சரிசியை சாப்பிட்டா வர சுவை மாதிரி இருக்கிறதுனால இந்த அம்மான் பச்சரிசின்ற பெயர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீள்வட்ட வடிவில் இலைகள் ரெண்டு ரெண்டாக இருக்கும். ஒரு இலைக்கும் நடுவுலையும் பூக்கள் காய்கள் வைக்கும். இது ஒரு குறுஞ்செடி வகையை சேர்ந்தது. இதோட மருத்துவ பயன்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சிறந்த மலம் இலக்கியாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பூக்களையோ தண்டுகளையோ ஒடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பால் வரும். அந்த பாலை மருக்கள் இருக்கக்குள்ள அந்த மருவோட அடிப்பகுதியில் வேர் பகுதியில் தொடர்ந்து வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மருக்கள் பட்டு போய் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்குமே கூட இந்த அம்மான் பச்சரிசி ஒரு களைச்செடியாக தான் எல்லா தோட்டத்துலையும் இருக்குது. இது என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் பிடுங்கி வீசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்கள் தோட்டத்தில் இது இருக்குது அப்படின்னா இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு முறையாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.